ஆன்மீக அன்பக வணக்கங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத பலன்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாத பொது பலன் இந்த குரோதி தமிழ் வருஷத்தில் பார்த்திங்கன்னா, இந்த மார்கழி மாதம் என்பது பார்த்திங்கன்னா 16/12/2024 13/1/2025 வரையான பலன்கள். இந்த மார்கழி மாதத்தில் மார்கழி 15ஆம் தேதி 30/12/2024 சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அடைகின்றார். மார்கழி 17ஆம் தேதி 1/1/2025 புதன் பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இந்த அற்புதமான பயிற்சியோடு இந்த மார்கழி மாத பலன் தனுசு ராசி என்பதற்கு பார்ப்போம். நம்ம இந்த தனுசு ராசி பார்த்தா உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கார். இந்த ராசியிலேயே சூரியன் இருக்கின்ற காரணத்தை பார்த்தோன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. அதனால் தேவையற்ற கொஞ்சம் பேச்சு விவாதம் பேச குறைச்சிட்டு கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் உடற்தோடு ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களுக்கு என்னென்னு புரிந்து கொள்வதால் உங்களுடைய ஒரு செயல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நம்மளால் இது செய்ய முடியாது என்பதை நீங்களே உணர்ந்து கொண்டு ஒரு செயலையும் செய்கின்ற காலத்தால் முடிகின்ற செயலை மட்டும் நீங்கள் செய்கின்றதா, அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு செவ்வாய் பகவான் 8இல் இருக்கிறாரு. இந்த 8இல் செவ்வாய் இருக்குதா பார்த்தீங்கன்னா, மற்றவிட கொஞ்சம் விவாதத்தை தவிர்த்துருங்க. தேவையற்ற பேச்சுக்கள் விவாதங்களையெல்லாம் கொஞ்சம் விதண்டாவாத பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. உங்களுக்கு எளிதில் முடியக்கூடிய சில வேலைகள் கூட ரொம்ப ஈஸியாக முடியும் நினச்சி வந்தால் சாதாரணமாக நினச்சிப்போம். அந்த வேலை கூடும் அலைச்சல் தடை தாமதிப்பின் தான் நிறைவேறும். போனோடனே இந்த வேலை முடியாது, கொஞ்சம் அலைச்சலும் தடையிலும் இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி அதை நீங்கள் முடியக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதன் பகவான் 12 இருக்கின்றார். இந்த புதன் 12 இருக்கின்ற காலத்தை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செயல்களில் ஒரு ஆர்வமின்மை, ஒரு சோம்பேறித்தனம், நாளைக்கு பார்த்தா ஒரு அலட்சியம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் எல்லா விஷயம் கொஞ்சம் தாமதத்துக்கு அப்புறம் தான் முடியக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. இந்த சுபகாரியம் தொடர்பான முயற்சியெலாம் கைகூட போகுது. நல்ல விஷயங்கள் நல்ல விசேஷங்களாக செய்யணுன்னா அதுக்கூடிய காரியங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் சுபமாக நிறைவேறக்கூடிய காலம் அமையுது உங்களுக்கு. இந்த 1/1/2025 பார்த்தோன்னா, புதன் பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதால உங்களுடைய கண்களில் இருந்து வந்த கண் சம்பந்தமான எரிச்சல் பல பிரச்சனைலாம் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உடைய பழக விதத்தில் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள ஒரு நிலையை நீங்கள் அந்த புதன் உங்களுக்கு தராரு. உங்களுக்கு உங்கள் ராசியில் இருக்கிறதால சுக்கிர பகவான் 2இல் இருக்கின்றார். சுக்கிரபகவான் 2இல் இருக்கின்றதால் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கனிவான பேச்சுக்களால் அமைதியான பேச்சுக்களால் செயல்முறையால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. அதனால் உங்களுடைய கனிவான பேச்சை மற்றவர்களுடன் மதிப்பு வாங்கி கொடுக்க போது உங்களுக்கு. நல்லா பேச்சுக்களை கனிவு இருக்கணும். இழுபறியான சில வரவுகள் வராத அந்த சில வரவுகளும் கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைப்போது உங்களுக்கு. இந்த 30/12/2024 சுக்கிரபகவான் 3இல் போகின்றார். அந்த 3இல் சுக்கிரபகவான் கிட்ட காலில் பார்த்தோன்னா, உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும். எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ உழைப்பை போடணும், அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் வருவாயத்தையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. உங்களுடைய அனுபவ பேச்சுக்கெல்லாம் வெளிப்படக்கூடிய காலகட்டம் அமையும். ஒரு பேச்சில் ஒரு அனுபவத்தோடு பேசக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு. குரு பகவான் 6இல் இருக்கிறாரு. 6இல் குரு பகவான் இருக்கின்ற காலத்தை பார்த்தோன்னா, உங்களுடைய வழக்குகள்லாம் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு. கேஸ் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் முடியாது, கொஞ்சம் பொறுமையாக தான் முன்ன பண்ண தான் அந்த கேஸ்லாம் உங்களுக்கு செயல்பட காலம் அமைது உங்களுக்கு. சனி பகவான் 3 இருக்கின்றார். 3 சனி பகவான் இருக்கிற நிலையில் பார்த்தா உங்களுடைய புதிய தொழில் சார்ந்த செயல்பாடெலாம் அதிகரிக்கும் உங்களுக்கு. உங்களுடைய புது தொழில்நுட்ப கருவிகள்லாம் வாங்கி அதன் மூலம் உங்களுடைய தொழிலை நீங்கள் அபிவிருத்தி செய்யக்கூடிய காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு. அதே மாதிரி தொழிலில் ஒரு ஈடுபாடு அதிகரிக்க போகுது. ஸோ மந்தத்தன்மை இல்லாமல் சுறுசுறுப்பாக அடுத்தது என்ன செய்யணும் உங்களுடைய தொழிலில் ஒரு வேகத்தை நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அந்த மாதம் உங்களுக்கு மார்கழி மாதம் தனுசுக்கு அமைகிறது உங்களுக்கு. ராகு பகவான் 4 இருக்கிறதால பார்த்தோன்னா, உங்களுடைய பாரம்பரிய தொடர்பான செயல்பாடில் கொஞ்சம் ஆர்வமின்மை உண்டாக போகுது. பாரம்பரியமாக செய்யக்கூடிய சில விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வ குறைவு கொஞ்சம் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் மந்தத்தன்மை சோம்பேறித்தனம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு. கேது பகவான் 10இல் இருக்கார். 10இல் கேது பகவான் காலத்தில் பார்த்தோன்னா, உங்களுக்கு இந்த வெளி வட்டாரத்து உங்களுடைய மதிப்பும் மரியாதை வரப்போகுது. வெளியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அருமையாக உயரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகிறது. மற்றபடி இந்த தனுசு ராசி அன்புகளுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு எல்லா விஷயமும் நல்ல ஒரு வெற்றியும் நல்ல முயற்சி கைகூடக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு
உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா சித்தர்களை வழிபட்டினா உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். சித்தர்களை வழிபட்டு கொஞ்சம் ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைதுக்குள்ள. மற்றபடி நல்ல ஒரு முயற்சி எடுத்தால் முயற்சிக்கேற்ற ஒரு ஊதியத்தையும் வருமானத்தையும் பெறக்கூடிய ஒரு உயர்வான ஒரு நிலையில் தான் உங்கள் ராசி இருக்குது. உங்களுக்கு நன்றி, வணக்கம்.